ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா ஜிபேட்டோட முக்கியமான சாம்பிள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். மேட்ச் த டைப் ஆஃப் டெர்பின்ஸ் அண்ட் சாம்பிள்ஸ். அதாவது இந்த சைடு வந்துட்டு நமக்கு டெர்பின்ஸ் மோனோ டெர்பினா டைடெர்பினா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்துட்டு ரைட்டானதை வந்துட்டு மேட்ச் பண்ணணும். மோனோ டெர்பின்ஸ் அப்படின்னா கேம்ஃபர் வந்துட்டு ஒரு மோனோ டெர்பின். டைடெர்பின்ஸ் அப்படின்னா டாக்ஸால் வந்துட்டு டைடெர்பின். செஸ்கியூ டெர்பின்ஸ் வந்துட்டு ஜிஞ்சிபரின் வந்துட்டு செஸ்கியூ டெர்பின். டெட்டா டெர்பின் வந்துட்டு லைகோபீன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ரைட்டான டெர்பின்ஸும் அதோட எக்ஸாம்பிள்ஸும். இப்போது ஹூ கைட்லைன்ஸில் வந்துட்டு ஒரு ஹெவி மெட்டல் மட்டும் ஹூ கைட்லைன்ஸ் படி ஹெர்பல் ட்ரக் எவாலுவேஷனுக்கு வந்துட்டு நிறைய ஹெவி மெட்டல்ஸ் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. லெட்டு கொடுத்துருப்பாங்க, மெக்னீஷியம் கொடுத்துருப்பாங்க, வேறு சில ஹெவி மெட்டல்ஸு. அதில் அர்சனிக்கு தான் வந்துட்டு ஹூ கைட்லைன்ஸ் படி நம்ம யூஸ் பண்ணுற ஹெர்பல் ட்ரக் எவாலுவேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஹெவி மெட்டல்ஸு. மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, given below are two statements. ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்துட்டு அசர்ஷன், இன்னொன்று வந்துட்டு ரீசன். இதில் வந்துட்டு அசர்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா, ஆயுர்வேதிக் ட்ரக்கு அசாவா கண்டைன்ஸ் செல்ஃப் ஜென்ரேட்டட் ஆல்கஹால். அசாவாவில் வந்துட்டு செல்ஃப் ஜென்ரேட்டட் ஆல்கஹால் இருக்கும் அப்படிங்கிறது. ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசாவா த எக்ஸ்ட்ராக்ட் இஸ் சப்ஜெக்டட் டு கால்சினேஷன். அதாவது அசாவா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணையில் அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு கால்சினேஷன் ப்ராசஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இதில் என்ன அப்படின்னா, ஆப்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அசர்ஷன் கரெக்டாக, ரீசன் கரெக்டாக, இல்லை போத் அசர்ஷனும் ரீசனும் கரெக்டு, இல்லை ரெண்டும் ராங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா, ரீசன் வந்துட்டு கரெக்டு. அதாவது அசாவா ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம கால்சினேஷனுங்கிற ப்ராசஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. மேலே அந்த அசர்ஷன் வந்துட்டு ராங். அப்போ வந்துட்டு அசர்ஷன் இஸ் ராங், ரீசன் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, த ரிங் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் ஸ்ட்ரிச்சினின் இஸ். ஸ்ட்ரிச்சினின்ல என்ன ரிங் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? இமைடாசோல் தான் ஆன்சர். இமைடாசோல் ரிங் தான் வந்துட்டு ஸ்ட்ரிச்சினின்ல வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் நமக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஆப்ஷனில் இமைடாசோல் கொடுத்துருப்பாங்க, பியூரின், பைரின், இண்டோல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன ஸ்ட்ரிச்சினின்ல என்ன ரிங் இருக்குது? இமைடாசோல். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, த ஃபாலோயிங் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹெர்பல் ட்ரக் கிவ்ஸ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பயோசிந்தட்டிக் பாத்வே இன் த ட்ரக். இங்கே கொடுத்துருக்கிற கிளாசிஃபிகேஷனில் ஒரு ட்ரக்கோட பயோசிந்தட்டிக் பாத்வே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்னா என்ன கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம இருக்கணும் அப்படின்னா, கெமிக்கல் பயோசிந்தட்டிக் இருக்குது இல்லையா, அதனால் நமக்கு வந்துட்டு கெமிக்கல் பாத்வேயில் தான் பயோசிந்தட்டிக் பாத்வேயை பற்றி நமக்கு நல்லா தெரியும். கெமிக்கல் கிளாசிஃபிகேஷனில் அதில் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன், டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு பயோசிந்தட்டிக் பாத்வே அப்படின்னா கெமிக்கல் கிளாசிஃபிகேஷனில் தான் வந்துட்டு நம்ம, ஸோ கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, மார்க்கர் காம்பவுண்ட் அனாலிசிஸ் ஃபார் எவாலுவேஷன் ஆஃப் ஹெர்பல் ட்ரக்ஸ். அதில் வந்துட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது மார்க்கர் காம்பவுண்ட் அனாலிசிஸ் வந்துட்டு தெரப்பியூட்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும், இல்லை வந்துட்டு அது தெரப்பியூட்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும், நிறைய சப்ஸ்டன்சஸ்க்கு வந்துட்டு அது யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கர் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் தெரப்பியூட்டிக்கலி ஆக்டிவ். அடுத்து வந்துட்டு மறுபடியும் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸு. இப்போ இந்த சைடு வந்துட்டு காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்துட்டு கெமிக்கல் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எந்த காம்பவுண்டுக்கு எந்த கெமிக்கல் டெஸ்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ குயினைனுக்கு வந்துட்டு தாலோக்வின் கெமிக்கல் டெஸ்ட் மூலமாக நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் குயினைனாக கண்டுபிடிப்போம். டிஜிடாக்சினுக்கு வந்துட்டு கெலர்-கிலானி டெஸ்ட்டு, அட்ரோபினுக்கு வந்துட்டு விட்டாலி மோரின் டெஸ்ட்டு, செனோசைட்ஸுக்கு வந்துட்டு பாண்ட்-ராகர் டெஸ்ட்டு. இதுதான் ரைட்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டும் வந்துட்டு இந்த சைடு மேட்ச் த ஃபாலோயிங்கில் வேக்சின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓபிவி வேக்சினில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் அ லைவ் வைரஸ். ஓரல் போலியோ வைரஸ்ன்னு தானே சொல்கிறோம், அது வந்துட்டு லைவ் வைரஸ். டைஃபாய்டில் வந்துட்டு கில்டு பாக்டீரியா இருக்குது. டெட்டானஸ் வேக்சினில் வந்துட்டு டாக்ஸாய்டு, டெட்டானஸ் இஸ் அ டாக்ஸாய்டு. பிசிஜியில் வந்துட்டு கில்டு வைரஸ் இருக்குது. சரிங்களா?
ஸோ இதுதான் அதோட மேட்ச் த ஃபாலோயிங் அதுக்கான ரைட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா which of the following microbial form exhibits highest level of resistance to physical and chemical methods control? Vegetative bacterial cell தான் வந்துட்டு highest level of resistance வந்துட்டு வச்சுருக்கோம். Amine group protection during peptide synthesis can be accompanied by converting the amine to அமைன் குரூப் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது பெப்டைட் சிந்தசைஸில் அமைன் குரூப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தோன்னா அமைனை வந்துட்டு 9-ஃப்ளூரோஈனைல் மெத்தைல் கார்பமேட் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அமைன் குரூப் வந்துட்டு பெப்டைட்ஸ் வந்து எந்த டேமேஜும் ஆகாமல் காப்பாற்ற முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா அதே மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று அசர்ஷன், இன்னொன்று வந்துட்டு ரீசன். இதில் போத் ஆர் கரெக்டு. என்ன அசர்ஷன் அப்படின்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா do not retain the primary stain when washed with alcohol, subsequently stained again with the secondary stain. கிராம் ஸ்டெயினிங் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, கிராம் ஸ்டெயினிங் தெரிஞ்சாலே நமக்கு இது வந்துட்டு அப்போ அசர்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரைமரி ஸ்டெயினை வந்துட்டு அது ரீட்டைன் பண்ணாது, செகண்டரி ஸ்ட்ரெயின் தான் வந்துட்டு நம்ம சாஃப்ரானின் கொடுப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் வயலட் கொடுப்போம், கிறிஸ்டல் வயலட் கொடுத்ததுக்கப்புறமா வாஷ் வித் ஆல்கஹாலை டீகலரைஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மறுபடியும் கவுண்டர் ஸ்ட்ரெயின் சாஃப்ரானின் கொடுப்போம், அதுதான் செகண்டரி ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு நமக்கு கிராம் நெகட்டிவாக இருந்ததுன்னா பிங்க் கலரில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது கவுண்டர் ஸ்ட்ரெயின், ரெண்டாவதாக கொடுக்குற ஸ்ட்ரெயினை தான் வந்துட்டு உள்ளெழுத்து வச்சுக்கும். இதுக்கு காரணம் என்ன, ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா கண்டைன்ஸ் லிப்போ பாலிசாக்கரைட்ஸ். சரிங்களா, அப்போ இதுவும் கரெக்டு, அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. அதனால தான் போத் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ரிமைனிங் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 25 to 50 கொஷின்ஸு ரிமைனிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.